அனைவருக்கும் வணக்கம். இது புளிஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ கிராமர்ல சிங்குலர் அண்ட் ப்ளூரலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போவதற்கு முன்பு டெஸ்ட் பேட்ச் பாதுகாவலை நான் 1 டிசம்பர் அப்போ க்ளோஸ் பண்ண போறேன். அதுக்குள்ள யாராவது ஜாயின் பண்ணணும்னா மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் டெஸ்ட் முடிந்தவுடன் டிஸ்கஷன் கொடுக்கப்படுகிறது. இங்கேயே என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா, ஆஃப்லைன்ல பசங்க எழுதுறாங்க, எழுதி முடிச்சோன்னு டிஸ்கஷன் கொடுக்குறோம். ஆன்லைன் பசங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்குறோம். சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நான் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்ல, எஸ்ஐக்கு கிராமர் புத்தகத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் சில ஆல்டேஷன் பண்ணணும். அதை ஆல்டர் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், கிராமர் இங்கிலீஷ்க்கான புத்தகத்தை வெளியிட போறேன் பாடம். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் எண்டில் நாங்கள் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2வது டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நம்ம போவோம். ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கு, அதை முழுவதும் டேக் ஓவர் பண்ணி தான் நான் முழுவதும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப சிங்குலர்னா உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு விஷயத்த சொன்னா அது சிங்குலர். இப்ப இது ஒரே ஒரு பெண், அப்ப இது சிங்குலர். இதே நான் ஒரு 10 பெண்ணு சேர்த்துட்டு அது என்ன ப்ளூரல் ஃபார்ம். அப்ப சிங்குலர்னா ஒன்னே ஒண்ணு, ப்ளூரல்னா நிறைய விஷயங்கள் காணப்படுகிறது, அவ்வளவுதான். இது ஒரு பெண், அப்ப ஒரே ஒரு பெண், அது சிங்குலர். அப்ப பென்ஸ் நிறைய இருந்தால் அது என்னது, எஸ் வந்தா என்னது ப்ளூரல் ஃபார்ம், அவ்வளவுதான். அப்போ நம்ம கொஸ்டின் எப்படி சார் கேட்பாங்க, எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் கேட்டா எப்படி சார் கேட்பாங்க, சிங்குலர்ல கொடுத்துட்டு ப்ளூரல்ல என்ன வரும், சிங்குலர்ல கொடுத்துட்டு ப்ளூரல் ஃபார்ம்ல என்ன வரும், அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நம்மளுக்கு என்னென்னலாம் சிங்குலர்ல வார்த்தைகள் காணப்பட்டால் ப்ளூரல்ல மாற்றும் போது அது எப்படி மாறும்ன்றது நம்ம முதல்ல பார்க்கணும். சரி, இப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், சிங்குலர்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ப்ளூரலுக்கு மாற்றும் போது எப்படி எப்படிலாம் மாறுதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த சார்ட்டை பார்த்துக்குவோம். இந்த சார்ட் தான் முழுவதும். இந்த சார்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதுமானது, வேற எதுவுமே தேவை கிடையாது. அப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதல்ல இந்த சார்ட்டை பாரு. யாராருக்கும் அந்த சார்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுமோ எடுத்து வச்சுக்கோ. வீடியோ பார்க்கும் போதே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா நீ எடுத்து வச்சுக்கோ, சரியா? இப்ப வாங்க, சிங்குலர்ல ஒரு வார்த்தை காணப்படும் போது கடைசியா ஐஎஸ் இஸ்ன்னு சொல்லாத ஐஎஸ்ன்னு சொல்லு. கடைசியா ஐஎஸ்ல முடிஞ்சா அப்ப நீ என்ன பண்ணணும்னா ப்ளூரல்ல மாத்தும் போது இஎஸ்ஆ மாத்தணும். லாஸ்டா ஐஎஸ்ன்னு முடிந்தா இஎஸ்ன்னு மாத்தணும். சார் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க, கீழே புக் இருக்குப்பா, முழுவதும் எக்ஸாம்பிளோட இருக்கு கீழே, சரியா? அடுத்து வா, லாஸ்டா ஒய்ல முடிதான் பாரு. ஒய்ல முடிந்தால் ஐஎஸ் சேர்க்கணும். ஒய்ல முடிந்தா ஐஎஸ் சேர்க்கணும். நான் எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன் வகுப்புல. ஒய் வந்திருக்கு, முன்னாடி பபுள்ஸ் வந்தா என்ன, எக்கச்சக்கமா சொல்லி கொடுத்துருப்பேன். அதெல்லாம் வேண்டாம். புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம தெளிவா படிச்சா போதும். எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப ஒய்ல முடிஞ்சா அதை நீக்கிட்டு என்ன போடு, ஐஎஸ் போடு. யூஎம்னு வந்தா அதை நீக்கிட்டு ஏ போடு. லாஸ்டா ஓஎன்னு முடிஞ்சா அதை எடுத்துட்டு ஏ போடு. அதே மாதிரி ஏல முடிஞ்சா ஏஇ போடணும். ஏல முடிஞ்சா ஏஇல போடணும். யூஎஸ்ஆ இருந்தா ஐ இல்லைன்னா ஏ. அதிகபட்சமா நம்ம ஸ்கூல் புக்ல என்ன காணப்படுதுன்னா யூஎஸ்ல முடிஞ்சா ஐ தான் வரும். சரி, எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு புரியணும்னு சொல்றேன். ஃபோக்கஸ். லாஸ்டா யூஎஸ்ல முடியுதா, அப்ப அதை நீக்கிட்டு நம்ம என்ன போடணும், ஐ போடணும். அப்ப அதை நம்ம நீக்கிட்டு என்ன போடணும், ஐ போடணும். புரியுதா? யூஎஸ்டிக்கு ஐ போடணும். மேக்சிமம் ஐ தான் வரும், ஏ ரொம்ப ரேரா வரும். அதனால ஏவும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, ரொம்ப முக்கியமான கீவேர்டு. அப்படி இந்த சைடு பாரு, இந்த சைடு பாரு, 2 ஓ வருதா ஒரு வார்த்தையில, அப்ப அந்த 2 ஓக்கு பதிலா 2 ஈய போடணும். 2 ஓ வந்தா 2 ஈ, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அடுத்து பாரு, லாஸ்டா எக்ஸ்லயோ இல்ல இஎக்ஸோ ஐஎக்ஸோ முடிஞ்சா அது இப்படி எல்லாம் மாத்தணும். இஎஸ்ல மாத்தலாம், இல்ல சிஎஸ்ல மாத்தலாம், இல்ல ஐசிஎஸ்ல மாத்தலாம், இஎன்ல மாத்தலாம். சார் எப்படி சார் 4 இருக்கு, நம்ம எது சார் போடுறது? கொஸ்டின் கேட்ட பதில நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை போடணும். கீழே எக்ஸாம்பிளோட நான் காட்டுறேன், காட்டும் போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும், சரியா? இப்ப அப்படியே வா, லாஸ்டா எஃப்ல முடிஞ்சா எஃப் எடுத்துட்டு விஎஸ் போடணும், இல்ல எஸ் சேர்க்கணும். புரியுதா? எஃப் இல்ல எஃப்இ, எப்படி நம்ம எஃப் இல்ல எஃப்இ, அதுல முடிந்தாலும் அதை நீக்கிட்டு விஎஸ் என்ன பண்ணணும் சேர்க்கணும். சரி, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒய்ஃபு, வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய ஒய்ஃபு. ஒய்ஃப் லாஸ்டா போரு எஃப்இ, அப்ப அதை எடுத்துட்டு நம்ம என்ன போடலாம், விஎஸ் சேர்க்கலாம், ஒய்ஃப்ஸ். புரியுதா? அப்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். அப்ப இந்த மாதிரி இருந்தா நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணணும். சிங்குலர்ல இப்படி இருந்தா ப்ளூரல்ல இப்படி போடணும், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து வா, இஏயுல முடிஞ்சா அதே தான் போடணும். ஆனா கூடுதலா அது கூட என்ன சேர்த்துக்கணும், எக்ஸ் சேர்த்துக்கணும்.
OUSE அதுல முடிஞ்சா ICE மாத்தணும். சார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார், நம்ம கீயோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னால மவுஸ் OUSE முடியுதா, அப்ப நம்ம என்னவா மாத்துறோம், ICE மாத்திக்கலாம். புரியுதா? இப்படி நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஈல வெறும ஈல முடிந்தால் ஒன்னு எஸ் இல்ல ஐ இல்ல இஎஸ்ல முடியும். சார் வெறும் ஈல முடிஞ்சதுன்னா அது எப்படி சார்? அதுக்கும் கீழே எக்ஸாம்பிள் இருக்கு. முதல்ல இந்த கீவேர்டை முழுவதும் பார்த்து வச்சுக்கீங்க. ஐஎஸ்ன்னு வந்து ஐஎஸ் போடணும், ஒய் வந்து ஐஎஸ் போடணும், யூஎம் வந்தா ஏ, ஓஎன் வந்தா ஏ, அதே மாதிரி ஏ வந்தா ஏஇ போடணும், யூஎஸ் வந்து ஐ போடணும், மேக்சிமம் ஐ தான் போடணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸை முழுவதும் பார்த்து வச்சுக்கோ. ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்ல போறேன், வேற எதுவுமே கிடையாது. கூடுதலா நான் கொடுத்துருப்பேன். ஓ வந்து இருக்கு, அதுக்கு முன்னாடி வவில்ஸ் வருது, ஒய் வந்து இருக்கு, அதுக்கு முன்னாடி வவில்ஸ் வந்து இருக்கு, அப்ப என்ன பண்ணணும் அதெல்லாம் கொடுத்துருவேன். எஸ் சேர்க்கணும் அதெல்லாம் கொடுத்துருவேன். நம்ம புக்ல இருக்கிறத மட்டும் தெளிவா பார்த்தோம். சில வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் சிங்குலர்ல என்ன இருக்கோ ப்ளூரல் வந்தாலும் அதே வார்த்தைகள் தான். சிங்குலர்ல அப்ப என்ன வார்த்தை சொல்றோமோ ப்ளூரல் நம்ம என்ன பண்ணணும் அதே தான் சொல்லணும். சார் அப்படி ஏதாவது இருக்கா, அதுதான் கீழே இங்க கொடுத்துருக்கேன். ஸ்கூல் புக்ல இருக்க எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டப்பா, இந்த முழுவதும் பார்த்து வச்சுக்கோ. இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது சிங்குலர் வந்தாலும் அதே தான், ப்ளூரல் வந்தாலும் அதே தான். ஸ்கூல் புக்ல ஃபிஷ் மீன், ப்ளூரல் என்ன சார், அதே ஃபிஷ் தான். சிங்குலர்லயும் அதே ஃபிஷ் தான், ப்ளூரல்லையும் அதே ஃபிஷ் தான். கேட்டல் அதே தான், சிங்குலர்லயும் ப்ளூரல்லையும். ஷிப் அதே தான், டியர் அதே தான், ஏர்கிராஃப்ட் அதே தான். சிங்குலர்ல என்ன வருதோ அதே தான் ப்ளூரல் ஃபார்ம் இருக்கும். அப்ப என்னென்னலாம் சிங்குலரும் ப்ளூரலும் ஒரே விஷயம். ஸ்கூல் புக்ல இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். 11th 12th 6th to 12th இருக்கக்கூடிய முழுவதும் எடுத்துட்டேன். அப்ப இது முழுவதும் நீ படிச்சா போதுமானது. இதுல எந்த வார்த்தை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப இங்க வா சிலது மாறுபடும். சில வார்த்தைகள் சிங்குலர்லயும் ப்ளூரல்லையும் மாறுபடும். அதை நான் கொடுத்துருக்கேன். மென்னா மென், ஏக்கு பதிலாக ஒரு நடுல ஈ மாத்திடுவாங்க. இப்பதான் பார்த்தோம் மவுஸ். இப்ப இந்த எடுத்துக்காட்டு நான் போட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. சரியா? இங்க வா உமன், உமனா இங்க பாரு ஏ வந்திருக்கா, அப்ப இங்க ஈ வரும். ஏ வந்திருக்கா, இங்க ஈ வரும். உமன். 2 ஓ வந்திருக்கா, 2 ஈ வரும் சொல்லி கொடுத்தனா. இதெல்லாம் வந்து சில எக்ஸெப்ஷன் கேஸ் மாதிரி. சில்ட்ரன் அப்ப ப்ளூரல் என்ன, சில்ட்ரன், சைல்டு சில்ட்ரன். இது சிங்குலர், இது ப்ளூரல். புரிய? சில எக்ஸெப்ஷன் கேசஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா காணப்படும். அதையும் நான் தனியா பிளாக் பண்ணி கொடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா எஸ்ஐக்காக கிராமர் புக் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல சில ஆல்டேஷன் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய மாற்ற வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நான் மாத்தி அப்டேட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்றேன், நான் எஸ்ஐக்கான கிராமர் புத்தகத்தை நான் வெளியிடுவேன். சரியா? நிறைய நிறுவனங்கள் நம்ம பண்றக்கூடிய விஷயங்களை பண்றாங்க, பண்ணுங்க, தப்பு கிடையாது. மாணவர்கள் நல்லா சேர்ந்தா போதுமானது. இப்ப அப்படியே வா சில எக்ஸாம்பிள்ஸ், நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸாம்பிள் சும்மா லைட்டா இருக்கக்கூடிய புக்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தோம்னா முடிஞ்சு போச்சு. இங்க வா முதல்வர் ஐஎஸ்ல முடிஞ்சா என்ன பண்ணணும்னா இஎஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன். நம்ம ஏதாவது 1 2 3 பார்த்தோம். இங்க பாரு லாஸ்ட் ஐஎஸ் இருக்கா, அதை எடுத்துட்டு இஎஸ் போடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அனலைஸ், அப்ப லாஸ்ட் என்ன பண்ணணும், ஐஎஸ் இருக்கா, அதை எடுத்துட்டு இஎஸ் போடணும். ஏதாவது எல்லாமே ஒண்ணுதான். நம்ம ஏதோ ஒரு 2 3 4 பார்ப்போம், அது போதுமானது. லாஸ்ட் இங்க பாரு ஐஎஸ்ல முடியுதா, இஎஸ். அப்ப எங்கெங்கெல்லாம் இறுதியான வார்த்தை ஐஎஸ்ன்னு முடியுதோ அதை முழுவதும் நம்ம நீக்கிட்டு இஎஸ் போடணும். அவ்வளவுதான். அப்ப ஐஎஸ் முடிஞ்சா இஎஸ் போடணும். அதுக்கு எடுத்து காட்டி எடுத்துருக்கேன். இதுவும் என்ன பண்ண, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. சரியா? அடுத்து இங்க ஒரு ஒயில முடிஞ்சா அதை எடுத்துட்டு ஐஎஸ் போடணும்னு சொல்லி கொடுத்தேன். கரெக்டா? இங்க பாரு லாஸ்ட் பாரு டைரிக்கு ஒய் முடியுதா, ஒய் எடுத்துட்டு ஐஎஸ் சேர்த்திருக்காங்க. லேடி லாஸ்ட் ஒய் எடுத்துட்டு ஐஎஸ் சேர்த்திருக்காங்க. அப்ப எங்கெங்கெல்லாம் இறுதி கட்டத்தில் ஒய் காணப்படுகிறதோ அந்த ஒய்யை நீக்கிவிட்டு ஐஎஸ் சேர்க்க வேண்டும், ஒய்யை நீக்கிவிட்டு ஐஎஸ் சேர்க்க வேண்டும். அவ்வளவுதான், 2வது கட்டம் முடிந்தது. இதெல்லாம் நீ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோ. நான் தனியா அந்த பேஜ் ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன், எடுத்து வச்சுக்கோ. சரியா? யூஎம்பா எல்லாமே கொடுத்துருக்கேன். புக்ல இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். புக்ல என்னெல்லாம் காணப்படுகிறது எல்லாமே எடுத்து எழுதிருக்கேன். சரியா? கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கேன். ஓரளவு நம்ம என்ன பண்ணுவோம், முழுவதும் இறங்கி வேலை பார்ப்போம். யூஎம்ல லாஸ்டா முடிஞ்சா ஏ போடணும். சரியா? இங்க பாரு டேட்டம் யூஎம்மா, அதை எடுத்துட்டு என்ன போடணும், ஏ போடணும். புரியுதா? மீடியம், அதை எடுத்துட்டு என்ன பண்ணணும், மீடியா. புரியுதா? அப்ப யூஎம்ல முடிஞ்சா அதை ஏவா மாத்தணும். யூஎம்ல முடிஞ்சிருக்கா, அப்ப ஏவா மாத்தணும். ப்ளூரல் ஃபார்முக்கு மாத்தும் போது யூஎம்ல முடிஞ்சிருக்கா அக்வாரியம், அப்ப அக்வாரியம் மாத்தணும், ஏல மாத்தணும். யூஎம்ல முடிஞ்சிருக்கா, அதை எடுத்துட்டு ஏன்னு மாத்தணும். அப்ப எங்கெங்கெல்லாம் உனக்கு யூஎம்ல முடிகிறதோ அதை எடுத்துட்டு ஏன்னு காட்டணும்.
இந்த மூணுத்தையுமே முதல்ல என்ன பண்ண புக்ல இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டும் கொடுத்துருங்க. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. ஒரு வாட்டி என்ன பண்ண நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. இப்ப நம்ம எடுத்து உள்ள போவோமா? புக்ல இருக்க எல்லாத்தையும் தான் எடுத்துருக்கேன். புக்ல இருக்க எல்லாமே எடுத்துருக்கேன். படுத்து கட்டம் பாரு. அடுத்தது பாரு ஓஎன். லாஸ்டா ஓஎன்ல முடிஞ்சா ஏல மாத்தணும். இங்க பாரு ஓஎன்ல முடிஞ்சிருக்கா ஏக்கு மாத்தணும். லாஸ்டா பாரு ஓஎனுக்கு முடிஞ்சிருக்கா ஏக்கு மாத்தணும். அவ்வளவுதான். அப்ப ஓஎன்ல முடிஞ்சா ஏ. அப்ப கீவேர்டு தெரிஞ்சா போதுமா சார்? போதும். சிங்குலர் ப்ளூரலை பொறுத்த வரைக்கும் உனக்கு கீவேர்டு தெரிஞ்சா போதுமானது. சரியா? வேற எதுவுமே வேண்டாம். அப்புறம் இந்த சைடு வா. ஏன்னு வந்தா லாஸ்ட் எதுல மாத்தணும்? ஏஇல மாத்தணும். அப்ப ஃபார்முலா லாஸ்ட் ஏ வந்திருக்கா, அப்ப ஏஇ போடணும் ஃபார்முலே. அப்ப லாஸ்ட் ஏல முடிஞ்சா ஏக்கு மாத்தும். ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அறிமுகப்படுத்திருக்கேன். ஏன்னு சில எஸ் கூட போடணும்னு சொன்னால எக்ஸப்ஷன் கேஸ், அதனால அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேரு லாஸ்ட் ஏல முடிஞ்சிருக்கா ஏஇ, இது எக்ஸப்ஷன் கேஸ். ஏல முடிஞ்சிருக்கா ஏஇ, ஏல முடிஞ்சா ஏஇ போடணும். ஆல்கா ஏல முடிஞ்சிருக்கா ஏஇ. அப்ப எங்கெங்கெல்லாம் உனக்கு ஏல முடிகிறதோ அப்போ ப்ளூரல் ஃபார்முக்கு மாத்தும் போது ஏஇ போடணும். இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டேட்டா. இப்ப அடுத்து இங்க வா. யூஎஸ்ல முடிஞ்ச எதுல போடணும்? நீ ஐல போடணும். யூஎஸ்ல முடிஞ்சா ஐல போடணும். இப்ப நீங்க பாரு யூஎஸ்ல முடிஞ்சிருக்கா, அப்ப ஐ போடணும். ஃபங்கஸ் யூஎஸ்ல முடிஞ்சா அப்ப ஃபங்கை ஐல போடணும். இது எக்ஸெப்ஷன் கேஸ், அதனால தனியா என்ன பண்ணிருக்காங்க? கூடிய செப்பரேட்டா கொடுத்துருக்கேன். நியூக்ளியஸ் யூஎஸ்ல முடிஞ்சிருக்கா, அப்ப ஐ போடணும். அப்ப ஃபோக்கஸ் இது நம்ம இப்பதான் பார்த்தோம். ஃபோகை லாஸ்ட் ஐ வரும். எங்கெங்கெல்லாம் யூஎஸ்ல முடியுதோ அங்க ஐ போடணும். அதுல ஏதாவது எக்ஸெப்ஷன் கேஸ்னா ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது. யூஎஸ்ல முடிஞ்சா ஐ, ஓஎன்ல முடிஞ்சா ஏ, ஏல முடிஞ்சா ஏ. இத ஒரு வாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. ஒரு மார்க் வர வாய்ப்பு இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. இத இப்ப நம்ம அடுத்து உள்ள போவோமா? அடுத்து பாரு ஓஓ. ரெண்டு ஓஓ தான் என்ன சொன்னேன்? 2 இ போடணும். டூத் இங்க பாரு 2 ஓ வந்திருக்கா, 2 இ. ஹுட் 2 ஓ வந்திருக்கா, அப்ப 2 இ. இங்க 3 டைப்பிங் மிஸ்டேக், 2 இ வரும். 2 ஓ வந்திருக்கா, 2 இ. அவ்வளவுதான். அப்போ 2 ஓ காணப்பட்டால் 2 இ வரும். அடுத்து இங்க பாரு எக்ஸ்லயோ இல்ல இஎக்ஸ்லயோ இல்ல ஐஎக்ஸ்லயோ முடிஞ்சா அதுக்கேத்த மாதிரி நம்ம மாற்றணும். சரியா? இப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? மாற்றணும். எக்ஸ்ல முடிஞ்சா இஎஸ், இஎக்ஸ்ல முடிஞ்சா சிஎஸ், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண மாற்றணும். இங்க பாரு ஐஎக்ஸ், அப்ப அதுக்கு பதிலா ஐசிஎக்ஸ். லாஸ்டா இஎக்ஸ், இஎக்ஸ் நீக்கிட்டு ஐசிஎக்ஸ். அப்ப இஎக்ஸ் நீக்கிட்டு ஐசிஎக்ஸ், ஐசிஇஎஸ். பாக்ஸ் வெறும் எக்ஸ், அப்ப வெறும் எக்ஸ் வந்தா இஎஸ் போடணும். வெறும் எஸ் வந்தா இஎஸ் போடணும். ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப முக்கியம். வெறும் எக்ஸ் வந்தா இஎக்ஸ் போடணும். இது எக்ஸெப்ஷன் கேஸ். இது புக்ல இருக்கும். ஓஎன் ஆக்ஸ் அப்படின்னா ஆக்ஸான், இஎன்ல முடியும். இது எக்ஸெப்ஷன் கேஸ். இஎக்ஸ்னு வந்திருக்கா, அதை நீக்கிட்டு ஐசிஇஎஸ் போடணும். அப்ப இஎஸ்ன்னு வந்தா இஎக்ஸ்ன்னு வந்தா அதை நீக்கிட்டு ஐசிஇஎக்ஸ்ன்னு போடணும். வெறுமா எக்ஸ்ன்னு வந்தா, வெறுமா எக்ஸ்ன்னு வந்தா அதை நீக்கிட்டு இஎஸ் கூட சேர்க்கணும். கூட சேர்க்கணும். வெறும் எக்ஸ்ல முடிஞ்சா கூட இஎஸ் சேர்க்கணும். வெறுமா இஎக்ஸ்ன்னு முடிஞ்சா அதை நீக்கிட்டு ஐசிஎஸ் சேர்க்கணும். அதுதான் இந்த கண்டிஷன். இதுல இது ஒன்னு எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கும், அதை கொடுத்துருக்கேன். இஎன்ல வரும், இஎன்ல வரும். அதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அப்படி இந்த சைடு வரு எஃப்ல முடிஞ்சா நான் என்ன சொன்னேன்? ஒண்ணு எஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும், இல்ல எஃப் வி எஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும். அப்ப எஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் இங்க கொடுத்துருக்கேன். புரியுதா? ரெண்டாவது ஒரு எஃப் பண்ணிக்கிட்டு விஎஸ் சேர்க்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கண்டிஷன் ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த ஸ்கூல் புக்ல இருக்கிறத மட்டும் படிச்சுக்கோ. இந்த விஷயத்த மட்டும் கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. இந்த விஷயத்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. இப்ப அப்படிங்க வா. இப்ப அப்படிங்க ஒரு எஃப் ஏயு, எஃப்ஏயு வந்தா லாஸ்டா எக்ஸ்ல சேர்த்துக்கோன்னு சொன்னேன். இங்க பாரு லாஸ்ட் எக்ஸ் சேர்த்துக்கிறோமா, லாஸ்ட் எக்ஸ் சேர்த்துக்கிறோமா. அப்ப லாஸ்டா பாரு எக்ஸ் சேர்த்துக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ இஏயுல வந்தா அந்த வார்த்தைக்கு அடுத்து எக்ஸ்ன்ற வார்த்தையை கூடுதலாக நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது எக்ஸெப்ஷன் கேஸ், அதனால இதை கொடுத்துருக்கேன். புரியுதா? எக்ஸெப்ஷன் கேஸ், அதனால அதை கொடுத்துருக்கேன். இப்ப இது சொல்லிட்டேன். ஓயூஎஸ்சி வந்தா என்ன சொல்லணும்? மவுஸ் இது வந்து ஐசிஇ போடணும், லூஸ் வந்தாலும் ஐசிஇ போடணும். இது சொல்லி கொடுத்துட்டேன். ஈல முடிஞ்சதுன்னா ஒரு ஒண்ணு எஸ் போடணும், இல்ல இஎஸ் போடணும், இல்ல ஐல போடணும். ஈல முடிஞ்சிருக்கா, அதனால கூடுதலா எஸ் போட்டிருக்கேன்.
இங்கேயும் ஈல முடிஞ்சிருக்கா, கூடுதல் எஸ் போட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டா, அதனால இது கொடுத்துருக்கீங்க. ஸ்கூல் புக்குக்கு உள்ள இருக்கக்கூடிய டேட்டா இது, அதனால அதையும் என்ன பண்ணிருக்கீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த சைடு இங்கேயும் பாரு, எண்ணில முடிஞ்சா எஸ் போடணும். பெயிண்ட் எண்ணில முடிஞ்சிருக்கா, அப்ப எஸ் போடணும். சன் எண்ணில முடிஞ்சிருக்கா, எஸ் போடணும். எண்ணில முடிஞ்சா எஸ் போடணும். உங்க ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டாவை இதை கொடுத்துருக்கீங்க. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண, அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இது ஏன் என்ன பண்ணு, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இப்ப அடுத்து பாரு, இந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் பார்த்துருவோம். வித்தியாசமா இருக்கக்கூடியது இந்த 20 வித்தியாசமா இருக்கக்கூடியதை மட்டும் பாரு. அனதரு இங்க பாரு, நவுன் நடுவுல இன்னும் வந்திருக்கு, ப்ரிப்போசிஷன் இன்னும் வந்திருக்கு, அடுத்த ஒரு நவுன் அது வந்திருக்கு. சரியா? அப்படி வரும் பட்சத்துல முதல் வார்த்தைக்கு முன்னாடி நீ எஸ் சேர்க்கணும். புரியுதா? அப்போ நடுவுல ப்ரிப்போசிஷன் வார்த்தைகள் உனக்கு காணப்பட்டால் முதல் வார்த்தையில நீ என்ன பண்ணணும், எஸ் சேர்க்கணும். இங்க பாரு, கமாண்டர் இன் சீஃப், அப்போ இங்க இன்னும் வந்திருக்கு ப்ரிப்போசிஷன், முதல் வார்த்தையில எஸ் சேர்க்கணும். அதனால இங்க எஸ் சேர்த்திருக்கேன் பாரு. புரியுதா? ப்ரிப்போசிஷன் காணப்படும் போது சில வார்த்தைகளுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நம்ம எஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும். இங்க பாரு, மென், இப்பதான் பார்த்த மென், மேன் என்னது மென், அதனால அது மென்னு மாதிரி. இதெல்லாம் எக்ஸெப்ஷன் கேஸ் அழகா தனியா கொடுத்துருக்கேன். புக்ல என்னென்னலாம் காண முடியுதோ கொடுத்துருக்கேன். பை வந்து பார்த்தோன்னா ப்ரிப்போசிஷன், அதனால முதல் வார்த்தையில நான் என்ன பண்ணிருக்கேன், எஸ் சேர்த்திருக்கேன். சரியா? இதை பாரு, இதே பாரு, இன்ஸ்பெக்டர் இன் ஜெனரல், இது கொஞ்சம் மாறி போயிருக்கு. சரியா? இன்ஸ்பெக்டர் இன் ஜெனரல் வருங்க. சரியா? இன்ஸ்பெக்டர் இன் ஜெனரல் ஒரு டைப்பிங்ல இன்ஸ்பெக்டர் இன் ஜெனரல் வரும். இன் ப்ரொபோசிஷன், அதனால அதற்கு முன்பு எஸ் சேர்க்கணும், இங்க எஸ் சேர்த்திருக்கேன். புரியுதா? இது ஸ்பெஷல் கேஸ். அதே மாதிரி இதுவும் பார், ஐல வரும், ஆனா என்ன பண்றேன், 2 ஐ வரும், இல்ல அது கூட சேர்ந்து எஸ் வரும். இது கொஞ்சம் எக்ஸெப்ஷன் கேஸ், அதனால இதையும் கொடுத்துருக்கேன். இப்ப அடுத்து பாரு, டைனிங் ரூம், டைனிங் ரூம் இருக்குல்ல, ரூம், அப்போ ரூம்ஸ், ப்ரிப்போசிஷன் கிடையாது, அதனால 2வது வார்த்தையில தான் நம்ம என்ன பண்ணணும், எஸ் சேர்க்கணும். இது அப்புன்றதுன்னு பாரு, கிராண்ட்ஸ் அப்பு, அப்புல என்ன பண்ணிருக்கேன், எஸ் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் எக்ஸெப்ஷன் கேஸ், புக்ல இருக்கக்கூடியது. ஸ்பூன் ஃபுல்ஸ், இங்கதான் எஸ் வரும், 2 எல் வரும், எஸ் வரும். அதுக்கு அடுத்து பாரு, கோட், அப்ப இதுக்கு முன்னாடி வரது இங்க எஸ் வரும். இதெல்லாம் எக்ஸெப்ஷன் கேஸ்பா, இதெல்லாம் எக்ஸெப்ஷன் கேஸ், கடைசியா கொடுத்துருக்கக்கூடியது. இதெல்லாம் இதை முழுவதும் எழுதி வச்சுக்கோ. ஸ்கூல் புக் உள்ள இருக்கு, பெரிய புக்ல இருக்கு, அதனால இதை மட்டும் எழுதி வச்சுக்கோ. இங்க பாரு, டைரக்டர் ஜெனரல், அப்ப முதல்ல நம்ம எஸ் சேர்க்கணும். கவர்னர் ஜெனரல், முதல்ல எஸ் சேர்க்கணும். 2 காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்தால், ரெண்டுமே ஒரு காம்பவுண்ட் வேர்டு சார், இது ஒரு வார்த்தை இது ஒரு வார்த்தை வந்தா முன்னாடி எஸ் சேர்க்கணும். ப்ரிப்போசிஷன் வந்தாலும் முன்னாடி எஸ் சேர்க்கணும். 2 காம்பவுண்ட் வேர்டு வந்தாலும் முன்னாடி எஸ் சேர்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஷிப் ஆஃப் த லைன், அப்ப ஆஃப் முன்னாடி என்ன பண்ணணும், இங்க எஸ் சேர்க்கணும், அதான் ஷிப்ஸ்ன்னு சேர்த்திருக்கேன். பில் ஆஃப் மெட்டீரியல், ஆஃப்க்கு முன்னாடி என்ன பண்ணணும், எஸ் சேர்க்கணும், பில்ஸ் ஆஃப் மெட்டீரியல். மேஜர் ஜெனரல், ரெண்டுமே இருக்கு, மேஜர்ன்ற ஒரு வார்த்தை, ஜெனரல் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெனரல்ஸ் சேர்க்க முடியும். டாக்டர் இன் லா, இது நிறைய வாட்டி கேட்டாங்க. ப்ரிப்போசிஷன் இது, அதற்கு முன்பு நம்ம எஸ் சேர்க்கணும், டாக்டர்ஸ் இன் லா. இப்ப இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இதை நீ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. அடுத்து ஒரு இப்ப வந்து இது பார்த்தோம்னு நினைக்கிறேன், உள்ள இருக்கும். இப்போ இது அப்பு, அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், எஸ் சேர்க்கணும். புரியுதா? மென், மேன்னா மென்னு, அதை மாத்திருக்கேன்னா இங்க பேரு சர்வன், அதை அப்படியே போட்டுருக்கீங்க. உமன் அப்படின்னா உமன்னா இங்க ஏ இருக்கு, அப்ப என்ன மாத்தணும், அதை நம்ம ஈயா மாத்தணும். அதான் நம்ம என்ன மாத்திருக்கேங்க, ஈயா மாத்திருக்கேன். உமன் ஸ்டூடெண்ட் இருக்கும், நிறைய ப்ளூரல்ல சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திருக்கேன். புரியுதா? ஹெட் ஆஃப் ஸ்டேட், ஆஃப் வந்திருக்கு, அதனால அதுக்கு முன்பு நம்ம என்ன பண்ணணும், எஸ் சேர்க்கணும். அதனால இட்ஸ் ஆஃப் ஸ்டேட், அதை முழுதும் நான் மாத்தி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீ ஒரு வாட்டி என்ன பண்ணு, கிளான்ஸ் அவுட் பண்ணிக்கோ. இது எல்லாத்தையும் என்ன பண்ணு, ஒரு வாட்டி கிளான்ஸ் அவுட் பண்ணிக்கோ. திரும்ப முதல் பேஜ்ல காட்டுறேன், அதை போட்டோ மட்டும் ஆனா எடுத்து வச்சுக்கோ. சிங்குலர் ப்ளூரல், இங்க ஒரு இதுல இருந்து எடுத்து வச்சுக்கோ. சிங்குலர்ல இருந்தா ப்ளூரல் எப்படி மாத்தணும், சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் அதே விஷயம் தான், எந்த வார்த்தை வந்தாலும் அது என்னென்ன, இந்த 2 திரும்ப ஒரு வாட்டி போட்டோ எடுத்து நல்லா வச்சுக்கோ, ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோ. எஸ்ஐக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்னலாம் வகுப்புகள் போடப்படும்ன்றத போடுறேன். எஸ்ஐக்கு வகுப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, குறிஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமில கிளாஸ் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் என்ன நீங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்க. ஏன்னா நோட்டிபிகேஷன் 2025 கன்ஃபார்ம், 24 டிசம்பர்ல வந்தாலும் சரி, ஜனவரில வந்தாலும் சரி நோட்டிபிகேஷன் வருது. எக்ஸாம் 2025 எஸ்ஐ கன்ஃபார்ம். நம்ம நோட்டிபிகேஷன் மைண்ட் செட்டை விட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகும், நேரா உள்ள வந்து
படிக்கிற வழியை நம்ம பார்ப்போம். அழகா நீ வா, எங்களை நம்பி வா. 140 கொஸ்டின்ஸுக்கு ஷோரா 120+ அடிக்கிறதுக்கு என்னோட வாய்ப்பு. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 20 கேள்வி ஆன்சர் பண்றது அது நீங்க தான் போடணும் எக்ஸாம் ஹால்ல. போய் சொல்லி நம்ம ஒன்றும் ஜெகல 120 மேல நான் எஸ்ஐல போட வைக்கிறேன், எங்களை நம்பி வா. சரியா? ப்ராப்பரா கிளாஸ் போகுது. நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ண போடுவோம், கூடுதலா கிளாஸ் ஆட் ஆகும். அது மட்டும் இல்ல, குரூப் 2க்கும் குரூப் 4க்குமே நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். 10 to 1 அழகா வந்து என்ன பண்ணிக்கோ, அதுக்கும் நீ என்ன பண்ண, டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றதால பண்ணிக்கோ. சரிப்பா? இன்னைக்கு வீடியோல சிங்குலர் மற்றும் ப்ளூரலை பார்த்துருக்கோம். இப்ப நம்ம அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஏதாவது நல்ல சிறப்பான டாபிக்கை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.